Hello everyone, this is Sanjana from SAN English Academy. இன்னைக்கான வீடியோல UGTRP previous year question paper ஓட analysis பார்க்க போறோம். இன்னைக்கான question number வந்து question number 39. இதுக்கு முன்னாடி இருந்த questions எல்லாம் நம்ம ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்க்குற question paper வந்து D series. நீங்க வேற சீரியஸ் question paper பாக்குறீங்கன்னா question number மட்டும் சேஞ்ச் ஆகும். So, question number 39 ஓட analysis பார்க்கலாம். Who wrote the play The Committee? Options பார்க்கிறோம். மார்லோ, Sir Robert Howard, G.B. Shaw, Shakespeare. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, Sir Robert Howard. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எந்த யூனிட்ல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The Committee அப்படின்ற ஒர்க் வந்து UGTRB இங்கிலீஷ் சிலபஸ்ல எந்த யூனிட்ஸ்லயுமே இல்லாத ஒரு பிளே. அதே போல சர் ராபர்ட் ஹாவர்ட் அப்படின்றவரோட ஒர்க்கும் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. ஆனா யூனிட் 1ல ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ரெஸ்டரேஷன் டைம் நம்ம படிப்போம். ரெஸ்டரேஷன் டைம் வந்து இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஏஜ் ஆஃப் டிரைடன் வந்து ரெஸ்டரேஷன் ஏஜ் சேர்ந்தவர். அதே போல சர் ராபர்ட் ஹாவர்ட்ன்றவரு டிரைடனோட ரிலேட்டிவ்மே கூட. எந்த விதத்துல ரிலேட்டிவ் அப்படின்னா, டிரைடன் வந்து ஹாவர்ட் இருக்காரு இல்லைங்களா, சர் ராபர்ட் ஹாவர்ட், அவரோட சிஸ்டரை தான் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாரு, லேடி எலிசபெத் அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு இந்த கொஸ்டினுக்கும் நம்மளோட சிலபஸ்க்கும். அதே போல சர் ராபர்ட் ஹாவர்ட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து ஒரு பொலிட்டிஷியன் அண்ட் பிளே ரைட்டுமே கூட. ராயலிஸ்ட் காஸ்க்காக இங்கிலீஷ் சிவில் வார்ல போராடினவர். இவரு தாமஸ் ஹாவர்டோட 5th சன், 5வது மகன். அவர் தாமஸ் ஹாவர்ட் யார் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் பெர்க்ஷயர். அவரோட 5வது சன் தான் சர் ராபர்ட் ஹாவர்டு. சோ இப்ப இந்த ஒர்க் பத்தி பார்த்தோம்னா, கமிட்டி அப்படின்றது 1662ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து ஒரு ஃபேமஸான காமெடி. எந்த பீரியட்லனா ரெஸ்டரேஷன் பீரியட்ல. அதே போல அந்த பிளே எதை மையமா கொண்டு இருக்குன்னா, ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர். எதை மார்க் பண்ணினா, இந்த ரிலிஜியஸ் ஹிப்போக்ரசி, மதம் மேல சார்ந்த அந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி இந்த ஒர்க் வந்து எழுதப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு பிளே. அது வந்து நம்ம கொஸ்டின்லயே பாக்குறோம். இது வந்து ஒரு பிளேன்னு அவங்களே கொடுத்திருக்காங்க. சோ இதோட கரெக்டான ஆப்ஷனா வந்து சர் ராபர்ட் ஹாவர்ட் தான் இருக்க முடியும். சேம் ஏன் மிச்ச ஆப்ஷன்லாம் இல்ல அப்படின்னா, ஆப்வியஸா இந்த ஒர்க் வந்து மிச்சவங்க எழுதல. மார்லோ வந்து ரெஸ்டரேஷன் பீரியடுக்கு முன்னாடி இருந்தவர். ரெஸ்டரேஷன் பீரியடுக்கு முன்னாடியே இறந்துடுவாரு கிறிஸ்டோபர் மார்லோ. அதே போல அவரோட ஃபேமஸ் பிளேஸ் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ், எட்வர்டு, ஜூ ஆஃப் மால்டா, அதெல்லாம் தான் கிறிஸ்டோபர் மார்லோட ஃபேமஸ் பிளேஸ். அதே போல ஜிபி ஷா வந்து ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. அவரு வந்து இந்த பீரியட்லாம் ரெஸ்டரேஷன் பீரியடுக்கு அப்புறமா மச் லேட்டரா இருந்தவர். அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பைகினாலியன் அண்ட் மேன் அண்ட் சூப்பர்மேன், அந்த ஒர்க்ஸ் எல்லாம் அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ். அப்கோர்ஸ் ஷேக்ஸ்பியர் வந்து இருக்கவே முடியாது, ஏன்னா ரெஸ்டரேஷனுக்கு முன்னாடியே இருந்தவர் ஷேக்ஸ்பியர். சோ அந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் சர் ராபர்ட் ஹாவர்ட். Who wrote the play The Committee? ஆன்சர் சர் ராபர்ட் ஹாவர்ட். இதே மாதிரி அடுத்தடுத்த அனாலிசிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.